இந்த வாழ்க்கை உண்மை இல்லை, நம்ம வாழ்றதே ஒரு சிமுலேஷனுக்குள்ள தான். சிமுலேஷன் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக கோடிங் அடிச்சு தானே ஆகணும். அந்த கோடிங்கில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சிமுலேஷனுமே பாதிக்கப்படும். கேமில் இருக்க பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் மாதிரி இது எல்லாத்தையுமே நான் உண்மையாகவே படம் பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, இது சிமுலேஷன் தான் சொல்கிற மாதிரி பல வீடியோ இப்போதைக்கு ஆன்லைனில் உலா வந்துட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையாங்கிறத பார்த்துருவோம். திஸ் இஸ் அன்சைன்ட் கிளிச்சஸ் இன் மேட்ரிக்ஸ். 2018 வருஷம் கியூபெக் காடுகளுக்கு டூரிஸ்டாக போன ஒருத்தர் எடுத்த வீடியோ தான் இது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே நிலம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குல்ல. யாரோ கோடிங் தப்பா போட்டு நிலத்துக்கும் உயிர் கொடுத்துட்டாங்க. இது மேட்ரிக்ஸில் ஒரு மிகப்பெரிய கிளிச் அப்படிங்கிற மாதிரி அந்த சமயத்தில் மிக வைரலாக பேசப்பட்டுச்சு. இதில் எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் கிடையாது, நிஜமாலே எடுக்கப்பட்ட வீடியோ தான். நமக்கும் திடீர்னு பார்க்கும்போது என்னடா நிஜமாலே நிலம் மூச்சு வாங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தாலும் இது உண்மையாகவே ஒரு சயின்டிஃபிக் ஃபினாமினன் தான். இவர் நிலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மரத்தை பாருங்க, மலையோட இலைகள் எவ்வளோ வேகமாக செய்யுதுன்னு. ஸோ கண்டிப்பாக அந்த சமயத்தில் மிகப்பெரிய காற்று அடிச்சிருக்கு. நிலம் மண் தரையா இல்லை, முழுசா மாஸ் இல்லைன்னா ஆல்கேவால கவர் ஆகியிருக்கு. இதனால அந்த மரங்களோட பெரும்பாலும் வேர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் ஆல்கேக்கு கீழே தான், அதாவது மோர் லைக் தரையோட மேற்பகுதியை தான் பற்றி பிடிச்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்றா மர்ஜ் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் காற்று ஹெவியாக அடிக்கும்போது மரங்கள் ஆடும். மரங்கள் கூடவே சேர்ந்து மாஸ் ஆல்கே அண்ட் அது கூட கூடுதலாக பின்னப்பட்டிருக்க அந்த நிலமும், அதாவது மண் தரையும் கூட சேர்ந்து ஆடதான் செஞ்சிருக்கு. அந்த ஹெவி காற்றுல மரங்கள் ஆடும்போது மரங்கள் தரையை பிடிச்சு ஆட்டியிருக்கு. அவ்வளோதான். அது ஒரு பேட்டர்னில் இருக்க அந்த சமயத்தில் நமக்கு பார்க்கும்போது திடீர்னு அது மூச்சு வாங்குறது போல தோன்றினாலும் டெக்னிக்கலாக இது மரமும் காற்றும் செஞ்ச ஒரு மாயாஜால வேலை. திடீர்னு இதை நம்ம நேரில் பார்த்துருந்தோன்னா பயந்து இருக்க தான் செய்வோம். பட் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஸோ இது கிளிச் இன் மேட்ரிக்ஸ் கிடையாது. போலாண்டில் இருக்க இந்த மரக்காடுகள் மிக ஃபேமஸானது. பார்த்தா எதுக்குன்னு நல்லாவே தெரியும். இது முழுக்கவே பைன் ட்ரீஸால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ இந்த ட்ரீ வளைஞ்சிருக்கிறதுனால இந்த காடுகளோட பெயரே குருக்கட் ஃபாரஸ்ட். ஏன்னா மரங்கள் நேராக வளரல, ஏதோ ஒரு விசித்திரமாக வளர்ந்துருக்கு. ஸோ எவனோ கோடிங் தப்பாக போட்டுட்டான், இந்த இடத்துல இருக்க எல்லா மரங்களும் வளைஞ்சிருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லி இப்போ வரைக்கும் தேடுதல் நடந்துட்டு தான் இருக்கு. 1930 அப்போ 400 மரங்கள் இந்த மாதிரி நடப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா மரங்களுமே வளைஞ்சு தான் இருக்கு. மேபி நடும்போதே இந்த மாதிரி தான் இது வளரணும்னு சொல்லி மனிதர்கள் ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இது வளர்ச்சாங்களான்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு கேள்வி இருந்தாலும் இப்போ வரைக்கும் மனிதனால இப்படி ஒரு மரத்தை வளைக்க முடியுமாங்கிறது கேள்விக்குரியதாக இருக்குது. இதை ரெப்ளிகேட் பண்ண முடியல. இதுக்கு கொடுக்கப்படுற ஒரு பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இந்த மரங்கள் எங்கே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சூறாவளி காற்று இல்லைன்னா ஸ்னோ ஸ்டாம்ல இந்த மரங்கள் மாட்டியிருக்கணும். இந்த பனி புயலால் பனி அதிகமாக இந்த இடத்துல விழுந்து அந்த மரங்களை வளைச்சிருக்கணும். அதை தொடர்ந்து பனி உருகிட்ட அப்புறம் அந்த மரங்கள் திரும்ப நேராக வளர்ந்துருக்கு. ஸோ பனியால் வளைக்கப்பட்ட இந்த யங் ஸ்டேஜில் இருந்த மரங்கள் திரும்ப நேராக வளர்ந்துருக்கு. அது மட்டும் தான் பாசிபிள் எக்ஸ்பிளனேஷனுங்கிற மாதிரி கொடுக்கப்படுது. இதே மாதிரி அந்த ஏரியாவை சுற்றி இருக்க நிறைய மரங்களுமே வளைஞ்சிருக்கதை நோட் பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த பனி புயலால் இந்த மரங்கள் வளைஞ்சிருக்கலாம். சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இதை பேக்கப் பண்ணாலும் அகெயின் இதை மனிதர்களால் இப்போதைக்கு ரெப்ளிகேட் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் இந்த மரங்கள் வளைஞ்சதுக்கான உண்மையான காரணம் தெரியாத அந்த காரணத்தினால தான் இந்த மரங்கள் கிளிச் இன் மேட்ரிக்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஒருவேளை இருக்குமோ? ஃப்ளைட் ஸ்டாண்டிங் ஸ்டில். நிறைய இடங்களில் இந்த மாதிரி நீங்கள் நிஜ வாழ்க்கையிலே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்த நோக்கி போகும்போது நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா பறக்கிற ஃப்ளைட் அப்படியே அதே இடத்துல நின்றுருக்கும். ஐ மீன் நகராது. இந்த ஃப்ளைட்டு பறக்குதா இல்லையாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பியிருக்கும். ஸோ அதே மாதிரி பல இடங்களில் வீடியோ கேமராஸ்லையுமே இந்த மாதிரி ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நிற்கிற மாதிரி படமும் பிடிச்சிருக்காங்க. ஐ மீன் லிட்டரலாக அது நகராமல் அதே இடத்துல நிற்குதுல. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கு பின்னாடி நம்ம கண்ணும் நம்ம மூளையும் தாங்க காரணமாக இருக்கு. இது ஒரு வகையான ஆப்டிக்கல் இல்லூஷன். நம்ம பார்க்குற விதத்தில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஃப்ளைட்டை பாதிச்சிருக்கு. பேரலாக்ஸ் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நீங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஹைவேல போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் பக்கத்தில் மரங்கள் நட்டிருப்பாங்கல்ல. ஸோ மரங்கள் வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் அதுவே மரங்களுக்கு பின்னாடி ஏதாவது மலைகளோ இல்லை மிகப்பெரிய வயல்வெளிகளோ இருந்தால் அது பொறுமையாக நகரும். அதுக்கும் பின்னாடி ஏதாவது ஒன்று இருந்தால் அது நகரவே நகராது. ஃபார் எக்ஸாம்பிள் நிலவுகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். இரவு நேரங்களில் போகும்போது நிலா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? ஆனால் நிலாவுக்கு முன்னாடி இருக்க மேகங்களோ இல்லை அதுக்கும் முன்னாடி இருக்க மரங்களோ டப்பு டப்புன்னு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் பேரலாக்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு தொலை தூரத்தில் ஒரு பொருள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்கள் எந்த பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் அந்த டெப்த்தை நம்மளால் உணர முடியும். அந்த டெப்த்தை உணர்றது தான் பேரலாக்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு திசையை நோக்கி நகர அந்த திசையிலேயே பாசிபிளி இந்த பக்கம் இந்த ஃப்ளைட் வர அந்த சமயத்தில் அதுக்கு பின்னாடி இருக்க வானத்தோட அந்த டெப்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம கண்கள் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதனால ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தெரியும். சம்டைம் நீங்கள் மலைகளை கடக்கும்போது மலை அப்படியே நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல. அதே மாதிரி தான் இதுக்கு பின்னாடி கிளிச் இன் மேட்ரிக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நகர்ந்துட்டு இருக்கீங்க, அதனால் இந்த எஃபெக்ட் உங்களால் உணர முடியுது. நீங்கள் நகராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளைட் மூவ் ஆகிறத உங்களால் தெளிவாக பார்க்க முடியும்.
ஹெலிகாப்டர் பறக்கிறத எனக்காவது வீடியோ எடுத்திருக்கீங்களா? பல சமயங்களில் அந்த ஹெலிகாப்டரோட ரோட்டர் அந்த சுற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். ஹெலிகாப்டர் நார்மலாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் சில சமயங்களில் அந்த ஹெலிகாப்டரோட ரோட்டர் சுத்தவே சுத்தாது. என்னடா அந்த விங்ஸை சுத்தாமலே ஹெலிகாப்டர் பறக்குது, கிளிட்ச் இன் மேட்ரிக்ஸ் இது. அண்ட் சில சமயங்களில் அந்த ஹெலிகாப்டர் ரோட்டர் நீங்கள் சுற்றுற திசையை விட்டு ஆப்போசிட்டில் சுற்றுறதையும் உங்களால் நோட் பண்ண முடியும். இது ஒன்லி கேமராவில் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும், வெறும் கண்களால் பார்க்க முடியாது. ஸோ கேமராவில் மட்டும் இது ஏன் தப்பாக பதியுது? ஒருவேளை நம்ம கண்களை யாராவது ஏமாற்றி கோடிங் தப்பாக போட்டிருக்காங்களோ, நம்ம கண்களுக்கு எல்லா ஹெலிகாப்டரோட அந்த விங்ஸும் சுற்றுற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி யாராவது கோடிங் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வந்து எழுப்ப ஆரம்பிச்சது. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரே காரணம் கேமராவோட அந்த ஷூட்டிங் FPS ஃப்ரேம் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வழக்கமாகவே நம்ம கேமராவில் 60 FPS உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 24லேருந்து 30 FPS உங்கள் கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணும். FPSனா ஃப்ரேம் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் அது நோட் பண்ணுதுங்கிற கணக்கு தான். ஸோ இப்போ ஒரு செகண்டுக்கு அது 24 ஃப்ரேம் எடுக்கும்போது அதே சமயத்தில் அந்த பக்கம் ஹெலிகாப்டரோட இந்த விங் சுற்றுற வேகம் 24 ரொட்டேஷன் பர் செகண்டாக இருந்துச்சுன்னா அதுவும் உங்கள் கேமராவோட அந்த ரெக்கார்டிங் வேகமும் ஈக்குவலாக மேட்ச் ஆகும். அண்ட் வீடியோஸ்ன்னு சொல்கிறதே மூவிங் பிக்சர்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு செகண்டுக்கும் 24 ஃப்ரேம் ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ் உங்க போட்டோ எடுக்கிற அந்த சமயத்தில் ஹெலிகாப்டரோட விங் எங்க ஆரம்பிச்சதோ அங்க வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பிக்சர் எடுத்து ஒட்டி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா அந்த விங் வந்து சுத்தாதமாக தான் உங்களுக்கு தோணும். பட் சப்போஸ் அந்த ஹெலிகாப்டரோட விங் 24க்கு பதிலாக 23 ரொட்டேஷன் பர் செகண்டாக இருக்கும்போது உங்க ரெக்கார்டிங்ல அந்த விங் ரிவர்ஸ்ல சுத்துற மாதிரி தென்படும். இது எல்லாமே கேமரா பண்ற அந்த மாயாஜாலம் தான். இதே மாதிரி நீங்க அந்த தண்ணீர் ரிவர்ஸ்ல போகக்கூடிய அந்த டாய்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். அங்க கேமராக்கு பதிலாக அவங்க லைட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. தண்ணீரோட அந்த டிராப்பிங் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிளிக்கர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைட்டோட அந்த ஃபிளிக்கரிங் ஸ்பீடாக மாற்றி அமைக்கிறது மூலிமா தண்ணீரை உங்களால் கீழே விழுற மாதிரியோ இல்லை ரிவர்ஸில் போகிற மாதிரியோ இல்லை அதே இடத்துல நிற்கிற மாதிரியோ உங்களால் மேனிப்புலேட் பண்ணி நம்ம கண்களை ஏமாற்ற முடியும். அகெயின் an ஆப்டிக்கல் illusion. கேமராலையுமே இந்த ட்ரிக்கை கொண்டு வர முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இது கிளிட்ச் இன் மேட்ரிக்ஸ் கிடையாது. இதை தாண்டி நிறைய பேர் உண்மையான கிளிட்ச்னு சொல்லி நம்புறது என்ன தெரியுமா? தன்னை மாதிரி இன்னொருத்தனை பார்க்கும்போது இது என்னைக்காவது உங்களுக்கு நடந்திருக்கா? ஐ மீன் ட்வின்ஸா பிறந்தா பிரச்சனை இல்லை, ட்வின்ஸா இல்லாத யாரோ ஒருத்தங்களை நீங்க ஊழ மாதிரியே பார்க்கும்போது அது கண்டிப்பா பல ஆச்சரியத்தை ஏற்படுத்த தான் செய்யும். இந்த உலகத்துல பல பேர் பல இடங்களை கோஇன்சிடென்ஸா தங்களை மாதிரியே இருக்க ஐடென்டிக்கல் ட்வின்னை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. 2 வெவ்வேறு இடங்கள்ல பிறந்த 2 வித்தியாசமான மனிதர்கள், அண்ணன் தம்பிகள், எந்த ஒரு உறவும் இல்லாம ஒரே மாதிரி ஒற்றுமையா அச்சசலா இருப்பாங்க. கோடிங் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்களா நம்ம கோட அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில கூட இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்களை உங்களை மாதிரி இருக்கவங்கள பார்த்துருக்கலாம். திடீர்னு அப்படி நடக்கும்போது உண்மையிலே கிளிட்ச் இன் மேட்ரிக்ஸ் தானா இது, நம்மள மாதிரி இருக்க யாராவது ஒருத்தங்களை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டவுட் வரதான் செய்யும். பட் இது கிளிட்ச் இன் மேட்ரிக்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இதுக்கு பாசிபிளா கொடுக்கப்படுற 2-3 எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த சம்பந்தப்பட்ட 2 பேரோட இந்த பழகாலத்து முன்னோர்கள் ஒரு 100-200 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல ரிலேட் ஆகி இருக்கலாம். ஸோ அவங்களுடைய ஒரு ரெப்ளிகா தான் நம்ம இந்த சேம் டைம் லைன்ல இந்த மாதிரி பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீல நிற கண்கள் இருக்கவங்க, ப்ளூ ஐஸ் இருக்கவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு இந்த OCA2 ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆகியிருக்கும். இந்தியாலையுமே சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க, வெளிநாடுகளிலுமே அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே ஒரே ஆன்செஸ்டர், ஒரே முன்னோடி தான் காரணமா இருந்திருக்கணும்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு சின்ன தேரி இருக்கு. இந்த ஒரு முன்னோடியால தான் உலகம் முழுக்க இப்போதைக்கு நீல நிற கண்கள் இருக்கவங்க பரவி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீல நிற கண்கள் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு முன்னோடி தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுற ஒரு சின்ன தேரி இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி பாசிபிளி அவங்க சுற்று வட்டாரம் இல்லைன்னா சீதோஷ்ண நிலை கூட அவங்கள பாசிபிளி இந்த மாதிரி ஒரு லுக்ல வந்து கொண்டு வந்திருக்கலாம் சொல்லப்படுது. நம்ம ஒரு இடத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆர் பிளாக் தான் நம்ம கலரே. ஸோ ஆரம்பத்தில் கலர் மேட்ச் ஆகிடும். ஸோ அதை தொடர்ந்து பாசிபிளி சில விஷயங்கள், சில ஸ்டைல்ஸை நம்ம மற்றவங்க கிட்ட எடுத்து ஃபாலோ பண்ணிப்போம். நம்ம சுற்று வட்டாரத்தில் நம்ம இன்ஸ்பயர் பண்ற மாதிரி நிறைய நடிகைகள் கூட இருப்பாங்க. அது நம்ம உடல் பாவனை, நம்ம ஸ்டைல், ஹேர் ஸ்டைல்னு சொல்லி நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் விஜயகாந்த் போல இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே மோஸ்ட்லி அந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து வருது. சின்ன வயசுலேருந்தே அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்திருந்தா நம்ம ஸ்டைல், நம்ம பாவனை, நம்ம பேசுகிற வழக்கம் கூட அவரை மாதிரியே மாறி இருக்கும். இப்படி மாறி இருக்க என்ன மாதிரி இன்ஸ்பயர் ஆகின இன்னொருத்தனை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி தானே இருப்போம். ஸோ கோஇன்சிடென்ஸ் ட்வின்ஸ் உருவாகிறதுக்கு இந்த இன்ஸ்பிரேஷனும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதுக்கும் கிளிட்ச் இன் மேட்ரிக்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லைங்க. இதனால தான் உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்களோ. இந்த மாதிரி கிளிட்ச் இன் மேட்ரிக்ஸ்னு சொல்லி வர நிறைய வீடியோஸ்க்கு பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டு இருக்கேன். அதை தொடர்ந்து பார்ப்போம். திஸ் இஸ் அன்சைன்ட் signing off.